அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல கண்டிப்பா உங்க வீட்டுல வைக்கக்கூடாத 6 சாமி படங்கள் தெரியாம கூட வைக்க கூடாதுங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சாமி படங்கள்லாம் எங்க வீட்டுல இருக்கு, இப்ப நான் தூக்கி போட்டுடலாமா அப்படின்லாம் ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம். உங்களுக்கும் அந்த கேள்வி எழும்பலாம். ஆனா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க அந்த சாமி படத்தை வைத்து வழிபாடு செய்து அவங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க கட்டாயமா அந்த தெய்வங்க படத்தை வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். நீங்க அந்த மாதிரி நினைச்சு நீங்க கொண்டுட்டு போய் எங்கேயும் வைக்க வேண்டாங்க. உங்களுக்கு மன திருப்தியும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய திருவுருவ படம் இருந்து எல்லாம் பல நன்மைகளை அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தா கட்டாயமா வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த சாமியோட திருவுருவ படம் வந்துச்சு, எனக்கு கிடைச்சது, அதை நான் வச்சு வழிபாடு செய்யல, எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க. அப்ப நான் வச்சு வழிபாடு செய்துட்டேன், ஆனா அவங்கள வச்சு வழிபாடு செய்யல, எனக்கு ஒரு சில பிரச்சனை, ஒரு சில தடங்கள் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம எந்த சாமி திருவுருவ படத்தை வைத்து இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ற சாமியோட திருவுருவ படத்தை வைத்து உங்களுக்கு ஏதாவது தடங்கல்கள் உங்க மனதுல ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அந்த சாமி திருவுருவ படத்தை ஏதாவது கோயில்ல போய் நீங்க அங்க வச்சுட்டு நீங்க மரத்துக்கிட்ட பாலமரம் இருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய சன்னதி இருக்கும், அந்த சாமிங்களோட சன்னதி இருக்கும் இல்லையா, அங்க வைத்துட்டு நீங்க சாமியை வழிபாடு செய்துட்டு நீங்க வந்துடலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்கள்ல ஒரு சிலர் யார் வீட்டுக்காவது விசேஷங்களுக்கும் பூஜைகளுக்கும் நம்ம போகும்போது அவங்க வீட்டுல நம்ம சாமியோட திருவுருவ படத்தை பார்ப்போம். பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இது ரொம்ப அழகா இருக்கே, இந்த அம்பாள் இவ்வளவு அழகா இருக்காங்களே, இந்த சாமி இவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு நம்மளுக்கு மனசுல தோணும். இது எல்லாருக்குமே உள்ளதுதாங்க. இப்போ உங்க வீட்டுல நீங்க எந்த சாமியோட திருவுருவ படங்கள் குலதெய்வங்களை வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா உங்களுக்கு இருக்குங்க. அதே போலதான் ஒவ்வொரு வீட்டுல உள்ளவங்களும் இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சாமியோட படங்களை பாத்தீங்கன்னா அந்த சாமி ரூம் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இருக்கிற அவங்களுடைய பூஜை அறைக்கு ஏத்த மாதிரி வச்சுப்பாங்க. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு ரூமையே சாமி ரூமா ஃபுல்லா அவங்க மனதிருப்தியோட அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு சாமி கும்பிடுறதுக்காகவே ஒரு ரூமை ஃபுல்லா சாமி ரூமா ஆக்கிடுவாங்க. இப்போ உங்க வீட்டுல நீங்க எந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்தாலும் அந்த இடத்துல தெய்வத்துடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா இப்ப ஒரு சிலர் அந்த அவங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு போகும்போது அவங்க இந்த சாமியை வச்சு வழிபாடு பண்றாங்க, ஸோ அதனால அவங்க வசதி ஆயிட்டாங்களா, அவங்க அதனாலதான் எந்த தடையும் இல்லாம நல்லாதான் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள தோணும். அதனால நான் சொல்றேங்க, இப்ப ஒரு சிலர் வீட்டுல நம்ம சாமியுடைய திருவுருவ படங்களோ திருவுருவ சிலையோ இருக்கும் பொழுது அதை அவங்க எப்படி வழிபாடு பண்றாங்களோ அதே போல அந்த அமைப்புலயே அந்த அம்பாள் அங்கேயே அமர்ந்து அவங்களுக்கு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்ப ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுளை வழிபாடு செய்யறோம், ஆனா ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி நம்ம கடவுளை வழிபாடு செய்வோம். அதனாலதாங்க நான் சொல்றேன், யாரு வீட்லயும் இருக்குதுன்னா உங்களுக்கு அந்த அம்பாள் நல்ல பல நன்மைகளை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அதே போல உங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இல்லாம நம்ம அந்த திருவுருவ படத்தை கொண்டாந்து நம்ம வீட்டுல வச்சுட்டு அந்தனாலதான் நம்மளுக்கு ஒவ்வொரு தடங்களா வருதோ அப்படின்னு நம்ம மனசுல ஒரு நெருடல் வந்துட்டுன்னா நம்மளுக்கு அந்த சாமியை கும்பிடும் பொழுது ஒரு மன திருப்தி கிடைக்காது. அதுக்காக தாங்க சொல்றேன். சரிங்க, எந்த சாமியோட திருவுருவ படம் நம்ம வீட்டுல கண்டிப்பா வைக்க கூடாது அப்படின்றத நான் சொல்றேங்க. 6 திருவுருவ படங்க. அதுல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆண்டி குளத்துல இருப்பாருல்ல, பழனி ஆண்டவர், அதை கண்டிப்பா நம்ம வீட்டுல ஆண்டி குளத்துல உள்ள படத்தை வைக்க கூடாதுங்க. அதுக்கப்புறம் காளி தேவி, ஏன்னா அவங்க கொஞ்சம் உக்ரமான தெய்வம் இல்லையா, அவங்களுடைய திருவுருவ படம் வைக்க கூடாது. அப்புறம் ஆஞ்சநேயருங்க, அப்புறம் சனீஸ்வரர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயப்பன். இப்போ நீங்க நினைக்கலாம், என்ன ஐயப்பன் எல்லாரும் வச்சு சாமி கும்பிடுறாங்களே, நீங்க இப்படி சொல்றீங்கன்னா, இப்ப ஒரு சில ஐயப்பன் பக்தர்கள், பல ஐயப்பன் பக்தர்கள் பாத்தீங்கன்னா மலைக்கு போகையில ஐயப்பருடைய திருவுருவ படத்தை வச்சு அந்த 48 நாளும் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பூஜைகள் விரதங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஐயப்பரை திரும்பவும் எடுத்து உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க அவங்க மாலை போடையில மட்டும்தான் ஐயப்பரை வெளியில எடுப்பாங்க. நீங்க இப்ப ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா ஆசீர்வாதம் கொடுத்தா அவங்க நம்ம வீட்டுல இருந்தா ராசி அவங்க இருக்கிறனால நம்மளுக்கு தடங்கள் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வச்சு வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா கட்டாயமா நம்ம இந்த சாமியோட படத்தை நம்ம வீட்டுல வச்சு
வழிபாடு செய்யறத தவிர்த்துக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு வந்து அவங்க பரிபூர்ணமா இருந்து அவங்க குடும்பத்துல எல்லா நன்மைகளும் செய்வாங்க. இப்ப வந்து நம்ம சிலருக்கு பாத்தீங்கன்னா நம்ம உக்ர தெய்வங்களை வந்து வழிபாடு செய்ய மாட்டாங்க. அதற்காகத்தான் நான் வந்து சொன்னேன். கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க.